பட்டியலினத்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிப்பது தொடர்பாக திமுக செயற்குழுவில் விவாதிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். தற்போது திமுகவில் எத்தனை பட்டியலினத்தவர்கள் இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கு, முழுமையான விவரம்? வணக்கம். தேர்தலுக்கு பிறகு, அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக சார்பில் நடைபெறக்கூடிய முதல் செயற்குழு கூட்டம். தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஏற்கனவே கள ஆய்வு குழு மற்றும் மறுசீரமைப்பு குழு என பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்கான காரணத்தை முழு அறிக்கையாக திமுக தலைமை பெற்ற நிலையில் தற்போது இந்த செயற்குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த செயற்குழு கூட்டமாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, பிரதிநிதித்துவத்தை விரிவுபடுத்தும் விதமாகவும் கூடுதலாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளராக ஆக்குவது குறித்தும் தற்போது பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே 78 மாவட்ட செயலர்கள் தற்போது இருக்கக்கூடிய 3 மாவட்ட செயலர்கள் மட்டும்தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் பெரும்பான்மையான பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள் கிடைக்கப்பட்டது என்ற ஒரு காரணம். அது மட்டுமல்ல, பட்டியல் சமூகத்தோட பிரதித்துவமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து பயணிக்கும் என்று திருமாவளவனும் அறிவித்திருக்கிறார். எனவே இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு ஏற்கனவே பட்டியல் சமூகத்துடைய வாக்குகளை, பெரும்பான்மையான வாக்குகளை அறுவடை செய்த திமுக மீண்டும் அந்த பட்டியல் சமூகத்தினுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும் விதமாக அந்த வாக்குகளை மீண்டும் நாம் அறுவடை செய்யலாம் என்ற அடிப்படையில் கூடுதலாக மாவட்ட செயலர்களை நியமிப்பதும் அதே போல கூடுதல் பொறுப்பாளர்களை நியமிப்பதும் என அடுத்த கட்ட முயற்சியில் ஈடுபடுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த செயற்குழு கூட்டத்தில் இது குறித்தும் விரிவாக வாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுகவை பொறுத்தவரைக்கும் கட்சியினுடைய அந்த சட்டத்திட்ட விதிகளின்படி ஒவ்வொரு துணை செயலாளர், அதாவது ஒவ்வொரு மாவட்டம் முதல் ஒன்றியம் முதல் மேலே இருக்கக்கூடிய மாநில தலைமை வரை இருக்கக்கூடிய செயலாளர்களில் ஒருவர் பட்டியல் சமூகமாகவும் ஒருவர் பெண்ணாக இருக்க வேண்டும் என்று கட்சியினுடைய விதி. இந்த விதிகள் தற்போது நடைமுறைப்படுத்தி இருக்கும் நிலையில் கூடுதலாக மாவட்ட செயலர்கள் அதிமுகவில் அதிக அதிகாரம் கொண்ட மாவட்ட செயலர்களுடைய பிரதித்துவம் கூடுதலாக தர வேண்டும் என்பது திமுகவினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2021-26 ஆண்டு வரை அமைச்சரவையில் 4 பேர் அதாவது 4 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சராகவும் இருந்தார்கள் திமுகவில். ஆனால் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் 8 பேர், 8 பேரில் 6 பேரை, அதாவது 6 பேரை தாவேகா நேரடியாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பும், 2 பேர் கூட்டணி, காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் என 2 பேர் கூட்டணியில் மூலியமாகவும் மொத்தமாக 8 பேர் தற்போது அமைச்சர்களாகவும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்து இருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் கூடுதலாக அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் பட்சத்தில் தான் பட்டியல் சமூகத்துடைய வாக்குகளை நாம் அறுவடை செய்யலாம் என்ற அடிப்படையில் திமுக தற்போது கூடுதலாக மாவட்ட செயலர்களை, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாவட்ட செயலர்களை தற்போது ஏற்கனவே பெருக்கக்கூடிய சூழலில் மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய அந்த முயற்சியில் கூடுதலாக வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது குறித்தும் இந்த அதாவது நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட்டு விரிவாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். திமுக செயற்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பட்டியலினத்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிப்பது தொடர்பான விவாதம் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பட்டியலினத்தவர்களின் வாக்குகளை அதிகரிக்க திமுக தலைமை வியூகம் வகுத்திருப்பதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே பட்டியலினத்தவர்கள் வாக்குகள் தாவேக பக்கம் போயிருப்பதால் அதனை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக இந்த நடவடிக்கையை திமுக தலைமை மேற்கொண்டிருப்பதாக செய்திகளை பார்த்து வருகிறோம்.